நானும் சொல்லினே இருக்கிறேன், மறுபடியும் இந்த வார்த்தையை சொன்னேன்னு நான் அர்த்தம். முதல்ல சொன்னேன் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் மறுபடியும் இது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரே டென்ஷன் ஆகியிருக்கிறாங்க இன்றைக்கி. யார் அவங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்புறம் அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள், அதுக்கப்புறம் ஏவாவில் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதில். ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அப்படி ஆரம்பிக்கும் போது, அதுக்கு உடனே அமைச்சர் ஆதவர்ஜுனா எந்திரிச்சு, இந்த குதிரை பேரம்லாம் சொல்லவே கூடாது, அந்த வார்த்தைக்கு நான் விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி இருந்த வரையும் அதிமுக ஆட்சியை நாங்கள் வரவேற்கிறோம், அதுக்கப்புறம் இருந்த ஆட்சி உங்களோடது, அதை நாங்கள் வரவேற்கலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே டேரெக்டாக அங்கே அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சபாநாயகர்கிட்ட போகுது அந்த டாப்பிக்கு. அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குதிரை பேரம் நாங்கள் பேச வேணாம்னு சொல்லியிருந்தோம், நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். இது ஒரு சீக்வன்ஸ் அப்படி போய் முடியுது. 2012 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 16,500 புதிய பேருந்துகள் வாங்கி நாங்கள் இயக்கணும். ஆனால் இன்றைக்கு பல பேருந்துகள் டயர் கலந்து போகும் பண்டிலும் இடையிடையே பழுதாண்டு நிற்கின்றது மற்றும் மழைக்காலத்தில் ஒழுகின்ற பேருந்து தான் அதிகமாக இருக்குது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே முதல்ல சொன்னதே குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்திலே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர், கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டும். 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாவே அது கண்டமாக்கிக்கணும். அதுக்கு மேல 12 லட்சம் கிலோமீட்டர் ஓடியாச்சு. அப்படி ஓடுற பேருந்து தான் இப்ப இயக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் சொல்லி 5 வருஷம் ஆனாலும் அனைத்து பேருந்துகளையும் மாற்றி அமைக்கவே முடியாது. கடந்த காலத்தில் 5 ஆண்டு காலம் கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு போக்குவரத்து மானிய கோரிக்கை வரும்போதும் 5000 பேருந்து வாங்குறோம், 5000 பேருந்து வாங்கி கடைசியில் 5 ஆண்டுகளை 7000 பேருந்து தான் வாங்க முடிஞ்சுது. அதனால இன்றைக்கு அரசின் சார்பாக சுமார் 20,000 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த 20,000 பேருந்துகளை நீ ஏசி பேருந்து மாற்றி அமைப்பது 100% இயலாத காரியம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். அதுக்கு அடுத்துதான் இப்போ முடியும் போது திமுக தரப்புலேருந்து எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தரப்புலேருந்து ஒரு கருத்து சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அப்போ சபாநாயகர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, தெரியுது நீங்கள் 2 பேரும் எல்லாம் சேர்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்ட்டாரு. என்ன அர்த்தம்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் சட்டமன்றத்தில் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக எல்லாருக்கும் புரிதல் அப்படி போயிடுச்சு. இப்படி சொல்கிறாரு, திமுகவையும் அதிமுகவையும் ஒன்றா வச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வந்தோடனே ஏவாவேல் அவர்கள் எந்திரிச்சிட்டார். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் அவர் என்ன சொல்ல வர்றாரு எங்களுடைய அவை உறுப்பினர் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், இது கோர்ட்டில் இருக்குது, உங்களுக்கு ஃபேவராக தான் பேச வந்தார். குதிரை பேரம் கழுதை பேரங்கிறதெல்லாம் கோர்ட்டில் கேஸாக போயிட்டுருக்கு, அதை பற்றி பேசுறது தேவையில்லை அப்படின்னு சொல்ல வந்தவர் தான் நீங்கள் அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சு திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து செயல்படுதுங்கிறீங்க. நாங்கள் ஒன்றாலாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி செய்கையோடு செஞ்சு காட்டியிருந்தார் ஏவாவேல் அவர்கள். சொல்வது யாரும் கோச்சுக்கோனா, இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் தான் சொல்ல முடியும். குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை அவையிலிருந்து நீக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டுவரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க. நீங்க குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை கூப்பிட்டு நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீங்க உட்காருங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்.
உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறானது என்று அவர் சொன்னார். அவ்வளவுதான். நீங்க அதுக்காக அவருக்கு நீங்க ரூலிங் கொடுக்கலாம், இல்ல இல்ல நீங்க அதை சொல்லாத சொல்லலாம். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்ல நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்ல, குதிரை இல்ல, என்று தேவை, சொன்ன உடனே தேவை. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து விடு என்று தான் நான் சொன்னேன்.